இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் 13 விளக்கம் அளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொத்து விவரம், குற்ற வழக்குகள் பற்றிய தகவல்களை தாக்கல் செய்வதோடு 30 நாட்களுக்கு முந்தைய மருத்துவ பரிசோதனை அறிக்கையுடன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேட்பாளருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அதனை உத்தரவிடக் கோரி கோவையைச் சேர்ந்த SP சுப்பையா என்பவர் கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி கங்கபர்வாலா மற்றும் நீதிபதி பரண சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மிகுந்த ராஜகோபால், வேட்பாளர்களின் உடல்நிலை குறித்து பரிசோதனை அறிக்கை என்பது சம்பந்தப்பட்டவர்களின் தனிப்பட்ட அந்தரங்க விஷயம் என்பதால் அந்த விவரங்களை கேட்க முடியாது என்று அத்தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்த வேண்டுமானால் அது குறித்து சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புருஷோத்தமன், தான் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதியின் உடல்நிலையை தெரிந்து கொள்ள வாக்காளர்களுக்கு உரிமை உள்ளது எனவும் மருத்துவ காப்பீடு பெற மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை அளிக்கும் நிலையில் வேட்பாளர்களுக்கு ஏன் வலியுறுத்தக்கூடாது என்றும் அவர்கள் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து வேட்பாளருக்கு இருக்கும் நோய்கள் பற்றி தெரிவிக்கும்படி வற்புறுத்த முடியாது என தெரிவித்த நீதிபதிகள், அரசியல் சாசன பதிவுகளை வகிப்பவர்கள் உடற்தகுதி சான்று சமர்ப்பிக்க வேண்டியது என்பதால் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடமையாற்றுவதற்கான உடற்தகுதியை பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்த சான்றை பெறலாம் எனவும் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் உடற்தகுதி சான்றை சமர்ப்பிக்க வலியுறுத்த முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணைய வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.